இந்திய விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்க கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றடைந்துள்ளனர். ஜூன் 26ஆம் தேதி பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட உந்துவிசை கோளாறு, ஹீலியம் கசிவு போன்ற தொழில்நுட்ப கோளாறுகளால் பூமிக்கு வருவது தாமதமாகி உள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் ஒரு அமெரிக்க விண்வெளி வீராங்கனையும் கப்பல் படை அதிகாரியும் ஆவார். இந்திய தந்தைக்கும் ஸ்லோவேனிய தாய்க்கும் வில்லியம்ஸ் ஒஹையோவில் பிறந்தார். பெற்றோர் தந்தை தீபக் பாண்டியா, தாய் உர்ஸ்லின் போனி பாண்டியா. தந்தை ஒரு புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர் ஆவார். குஜராத்தின் மெட்சானா மாவட்டத்தைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். வில்லியம்ஸின் தந்தை வழி உறவுகள் குஜராத்தில் இருக்கின்றனர். வில்லியம்ஸ் தனது தாய் வழியான ஸ்லோவேனிய வம்சாவளி ஆவார். வில்லியம்ஸுக்கு டினா அன்னத் என்ற சகோதரியும் தாமஸ் என்ற சகோதரரும் உள்ளனர். மாசசூசெட்ஸில் நீடாம் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று 1983இல் தேர்ச்சி பெற்றார். அமெரிக்க கப்பற்படை அகாடமியில் இருந்து அறிவியல் துறையில் இளங்கலை பட்டத்தை 1987இல் பெற்றார். இவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 14ஆம் விண்வெளி பயணத்திற்கு உறுப்பினராக்கப்பட்டார். பின் அவர் 15ஆம் விண்வெளி பயணத்தில் இணைந்தார். விண்வெளியில் பயணம் செய்த பெண்களில் அதிக நேரம் 195 நாட்கள் விண்வெளியில் பயணம் செய்து சாதனையை பெற்றார். இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி வீராங்கனையாகவும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கப்பற்படை அதிகாரியாகவும் மற்றும் முன்னாள் விண்வெளி பயணத்தில் சாதனை படைத்தவர். அவர் எக்ஸ்பெடிஷன் 32இல் விமான பொறியாளராகவும் பின்னர் எக்ஸ்பெடிஷன் 33இல் தளபதியாகவும் பணியாற்றினார். அவரது பொழுதுபோக்கு ஓடுவது, நீந்துவது, டெய்லத்தான் விளையாட்டு, காற்றோட்ட விளையாட்டு, பனிசறுக்கு மற்றும் வில் வேட்டை விளையாட்டு ஆகியவற்றில் அதிக ஆர்வமுடையவர். அவர் பாஸ்டன் ரெட் சாக்ஸின் பரம ரசிகர் ஆவார். இவர்கள் கோர்பி என்ற நாய் ஒன்றினை வளர்க்கிறார்கள். 1987இல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கடற்படையில் 6 மாத தற்கால பணிக்கு பிறகு அடிப்படை டைவிங் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். கடற்படை ஏவியேட்டராக நியமிக்கப்பட்ட கடற்படை விமான பயிற்சி கட்டளைக்கு வில்லியம்ஸ் அடுத்ததாக அறிக்கை அளித்தார். ஹெலிகாப்டர் காம்பாக்ட் சப்போர்ட் ஸ்குவாட்ரன் 3இல் ஆரம்ப H-46Eயில் நைட் பயிற்சியும் பெற்றார். வர்ஜீனியாவின் நார்போக்கில் உள்ள படை 8இன் மூலம் வில்லியம்ஸ் மத்திய தரைக்கடல், செங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடாவிற்கு ஆபரேஷன் பாலைவன கவசத்திற்காகவும் ஆபரேஷன் பிராவிட் கம்போர்ட்டுக்காகவும் வெளிநாட்டில் பணியமர்த்தப்பட்டார். 1992இல் USS சில்வேனியா கப்பலில் ஆண்ட்ரூ சூறாவளி நிவாரண நடவடிக்கைகளுக்காக புளோரிடாவின் மியாமிக்கு அனுப்பப்பட்ட H-46 பிரிவின் அதிகாரியாக இருந்தார். கப்பல் படை விமானியாக நியமிக்கப்பட்ட அவர் கப்பல் படையின் சோதனை பைலட் பணியில் 1993இல் பட்டம் பெற்றார். வில்லியம் ஸ்குவாட்ரன் பாதுகாப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு SH-60B ஃபார் F, UH-1, AH-IW, SH-2, VH-3, H-46, CH-53 மற்றும் H-57 ஆகிய விமானங்களில் சோதனை விமானங்களை ஓட்டினார். நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வில்லியம்ஸ் தனது பயிற்சியை ஆகஸ்ட் 1998இல் துவக்கினார். விண்வெளி வீரருக்கான பயிற்சியில் பழக்கமடைதல், விவரங்கள் மற்றும் விளக்கங்கள், ஏராளமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விளக்கங்கள், விண்வெளி களம் மற்றும் விண்வெளி நிலைய அமைப்புகளில் செறிவான விளக்கங்கள், D-38 விமான பயிற்சிக்கு தயாரிப்பு செய்யும் வகையிலான உடல் ரீதியான பயிற்சி மற்றும் தரைக்கல்வி, அத்துடன் நீர் மற்றும் இனம் புரியாத இடங்களில் உயிர் தப்பிக்கும் நுட்பங்களை கற்பது ஆகியவை அடங்கும். விண்வெளியில் அதிக முறை நடந்திருக்கும் பெண் என்ற சாதனையை படைத்தார். வில்லியம்ஸ் மாஸ்கோவில் ரஷ்ய விண்வெளி அமைப்புடன் இணைந்து அவினிக்கு ரஷ்யா பங்களிக்கும் பணியிலும் அவினிக்கு அனுப்பப்பட்ட முதல் விண்வெளி பயண குழுவிலும் செயலாற்றினார். விண்வெளி ஒன்று முடிந்து திரும்பியதும் வில்லியம்ஸ் ISS ரோபாட்டிக் உறுப்பில் ரோபாட்டிக் கிளையிலும் அது தொடர்பான சிறப்பு நோக்க லாவக மெனிபுலேட்டரிலும் பணிபுரிந்தார். நீமோ 2 திட்டத்தில் ஒரு குழு உறுப்பினராக அவர் மே 2002இல் நீர் வாழ்விடத்தில் 9 நாட்களுக்கு நீருக்கடியில் வசித்தார். 2001இல் டெக்னீஷியன் பிரிவு உரிமம் தேர்வில் தேர்ச்சி பெற்று பெடரல் தொடர்பு வாரியம் இவருக்கு அழைப்பு குறியீடு KD5 PLP-ஐ ஆகஸ்ட் 13இல் வழங்கியது. ISS-இல் இருந்த 2 அமைச்சர் வானொலி நிலையங்களில் ஒன்றை பயன்படுத்தி அவர் பள்ளி குழந்தைகளுடன் பேசினார். STS-116 உடனான
சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி பயணம் 14 உறுப்பினர்களுடன் இணைந்து கொள்வதற்காக 2006 டிசம்பர் 9 டிஸ்கவரி விண்வெளி களத்தில் வில்லியம்ஸ் அனுப்பப்பட்டார். ஏப்ரல் 2007 ரஷ்ய உறுப்பினர்கள் சுழற்சி செய்யப்பட்டனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வில்லியம்ஸ் எடுத்துச் சென்ற சொந்த பொருட்கள் ஒரு பகவத்கீதை புத்தகம், ஒரு பிள்ளையார் படம் மற்றும் சில சம்சாக்கள் மட்டுமே. 2007 ஏப்ரல் 16 அன்று விண்வெளி நிலையத்தில் இருந்து பாஸ்டன் மாரத்தான் ஓடிய முதல் நபர் என்னும் பெருமையை வில்லியம்ஸ் பெற்றார். டிஸ்கவரியில் சென்ற பின் வில்லியம்ஸ் தனது தலைமுடியை லாக்ஸ் ஆஃப் லவ் என்ற அமைப்புக்கு அளிக்க ஏற்பாடு செய்தார். முடி வெட்டியதானது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு உள்ளாக நிகழ்ந்தது. அத்துடன் அவரது முடியானது பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. 2007 ஜனவரி 31, பிப்ரவரி 4 மற்றும் 9 ஆகிய நாட்களில் அவர் அல்ஜீரியாவை சேர்ந்த மைக்கேல் லோபஸ் உடன் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து 3 விண்வெளி நடைகளை நிறைவு செய்தார். வில்லியம்ஸ் STS-117 பயண திட்டத்தில் அட்லாண்டிஸ் விண்கலம் மூலம் பூமிக்கு திருப்ப அழைப்பது என்று ஏப்ரல் 26, 2007 முடிவு மேற்கொள்ளப்பட்டதால் அவரால் அமெரிக்காவின் தனிநபர் விண்வெளி விமான சாதனையை முறியடிக்க முடியவில்லை. வில்லியம்ஸ் STS-117 திட்ட நிபுணராக பணியாற்றி பூமிக்கு திரும்பினார். விண்வெளி களமான அட்லாண்டிஸ் கலிபோர்னியாவில் எட்வர்ட்ஸ் விமானப்படை விமான தளத்தை தொட்டது. சாதனை அளவாக 195 நாட்களை விண்ணில் கழித்த வில்லியம்ஸ் தாயகம் திரும்பினார். தரை இறங்கிய பிறகு ABC தொலைக்காட்சி நிறுவனத்தால் அந்த வாரத்தின் சிறந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுனிதா வில்லியம்ஸ் செப்டம்பர் 2007 இந்தியாவுக்கு பயணம் செய்தார். 1915ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தியால் அமைக்கப்பட்ட சபர்மதி ஆசிரமத்திற்கும் குஜராத்தில் தனது முன்னோர்கள் வாழ்ந்த கிராமமான சூலாஜானுக்கும் சென்று பார்வையிட்டார். அவருக்கு உலக குஜராத்தி சமூகம் வழங்கிய சர்தார் வல்லபாய் படேல் விஸ்வ பிரதிபா விருது கிடைத்தது. இந்த விருதை பெறும் முதல் இந்திய குடியுரிமை இல்லாத வெளிநாடு வாழ் இந்தியர் இவராவார். அக்டோபர் 4, 2007 அமெரிக்க தூதரக பள்ளியில் பேசிய வில்லியம்ஸ் பின் முன்னாள் இந்திய ஜனாதிபதி பிரதிபா பாடீலை ராஷ்டிரபதி பவனில் சந்தித்தார். பின் இந்தியாவின் முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை சந்தித்தார். 2013 மேயில் ஸ்லோவேனியாவின் முன்னாள் ஜனாதிபதி போரட் ஸ்லோவேனிய இளைஞர்களிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பிரபலப்படுத்துவதில் வில்லியம் செய்த பங்களிப்பிற்காக பஷோர் தகுதிக்கான பதக்கத்தை வழங்கினார். 2015 ஜூலையில் அமெரிக்க வணிக விண்வெளி பயணங்களுக்கான முதல் விண்வெளி வீரர்களில் வில்லியம்ஸ் ஒருவராக நாசா அறிவித்தது. அதன் பிறகு போயிங் மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்து அவர்களின் வணிக குழு வாகனங்களில் பயிற்சி பெற தொடங்கினார். மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரர்களுடன் ஆகஸ்ட் 2018 போயிங் CST-100 ஸ்டார் லைனரில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு முதல் செயல்பாட்டு பயண விமானத்திற்கு நியமிக்கப்பட்டார். 2020 கோவிட்-19 தொற்று நோய்களின் போது வாஷிங்டன் DC இந்திய தூதரகத்தில் மாணவர் மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மெய்நிகர் நேர்காணலில் வில்லியம்ஸ் அமெரிக்காவில் உள்ள 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய மற்றும் பிற சர்வதேச மாணவர்களிடம் உரையாற்றினார். சுனிதா வில்லியம்ஸ் சொசைட்டி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்ட் பைலட்ஸ், சொசைட்டி ஆஃப் ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஜினியர்ஸ், அமெரிக்கன் ஹெலிகாப்டர் அசோசியேஷன் ஆகியவற்றில் உறுப்பினராக இருந்தார். 2024 ஜூன் 5 சுனிதா வில்லியம்ஸ் விண்கலத்தில் பைலட்டாக சுற்றுப்பாதையில் சுற்றுவதற்கு ஸ்டார்லைனர் ஏவப்பட்ட போது விண்கலத்தின் விமான சோதனையில் பறந்த முதல் பெண்மணி ஆனார். வில்லியம்ஸ் நாசாவால் விண்வெளி வீரர் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சைபனில் நிறுத்தப்பட்டார். அவர் 30க்கும் மேற்பட்ட விமான வகைகளில் 3000க்கும் மேற்பட்ட விமான நேரத்தை பதிவு செய்துள்ளார். கடற்படை பாராட்டு பதக்கம், கடற்படை மற்றும் மரைன் கார்பஸ் சாதனை பதக்கம், சேவை பதக்கம், நாசா விண்வெளி பதக்கம். 2011 விண்வெளி ஆய்வில் தகுதிக்கான பதக்கம் ரஷ்ய அரசு அளித்தது. 2008 பத்மபூஷன் விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டது. 2013 குஜராத் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் அளித்து சுனிதா வில்லியம்ஸை சிறப்பித்தது. 2030ஆம் ஆண்டில் செவ்வாய் கிரக பயணத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் தேர்வாகி உள்ளார். விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூட்ஸ் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்புவதில் தாமதமாகி உள்ளது. அவர்கள் முதலில் ஜூன் 13 மற்றும் ஜூன் 26 அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட திட்டமிட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் திரும்புவது ஒவ்வொரு முறையும் ரத்து செய்யப்பட்டது. ஜூன் 5ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஹீலியம் கசிவு ஏற்பட்டதை நாசா மற்றும் போயிங் அறிந்ததாக ஒரு அதிர்ச்சியூட்டும் புதிய அறிக்கை வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பு இருந்த போதிலும் கசிவு சிறியது என்று கருதினர்.
ஸ்டார்லைனர் 25 மணி நேர பயணத்திற்கு பிறகு சுற்றுப்பாதையில் வந்தவுடன் அது 4 கூடுதல் ஹீலியம் கசிவுகளை உருவாக்கியது. அதன் உந்துதல்களில் ஒன்றை பயன்படுத்த முடியாததாக ஆக்கியது. இது எதிர்பாராத வளர்ச்சியானது விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூட்ஸ் வில்மோர் ஆகியோர் திரும்புவதில் தாமதத்திற்கு வழிவகுத்தது. நிலையத்திற்கு அருகில் உள்ள உயரத்தில் செயற்கை கோள் உடைந்து விட்டதாக நாசாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. விண்வெளி குப்பைகள் சுற்றுவட்ட ஆய்வகத்தை அச்சுறுத்தியதால் அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஒரு நிலையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மிஷன் கண்ட்ரோல் அனைத்து குழு உறுப்பினர்களையும் அந்தந்த விண்கலத்தில் தங்கும் இடம் பெற அறிவுறுத்தியது. ஜூன் 5 முதல் ISS கற்கிறார்கள். ஏனெனில் நாசா மற்றும் போயிங் ஹீலியம் கசிவுகள் மற்றும் கேப்சூலை பாதித்த உந்துதல் சிக்கல்களை தீர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூட்ஸ் வில்மோர் சிக்கி தவிக்கவில்லை, ஆனால் ISS-க்குள் பாதுகாப்பாக உள்ளனர். உணவு வளங்கள், தகவல் தொடர்பு கருவிகள் மற்றும் அவர்களின் வழக்கமான செயல்பாடுகளை தொடர போதுமான இடவசதி ஆகியவற்றை கொண்டுள்ளனர். இந்த நிலையம் நீண்ட காலம் தங்குவதற்கு நன்கு பொருத்தப்பட்டு இருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வழக்கமான மனித விமானங்களுக்காக உருவாக்கப்பட்ட போயிங் ஸ்டார்லைன் விண்கலம் அதன் முதல் விமானத்தில் தற்போது ISS-இல் நிறுத்தப்பட்டுள்ளது. விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் சிக்கியுள்ளனர் என்ற கூற்றுகளை நாசா மறுத்துள்ளது. மேலும் விண்கலத்தை இன்னும் இறக்கி அவசரகால சூழ்நிலைகளில் பறக்க முடியும் என்பதை வலியுறுத்துகிறது. 2 விண்வெளி வீரர்களும் நீண்ட காலத்திற்கு ISS-இல் இருக்க முடியும் என்றாலும் ஸ்டார்லைனரால் முடியாது. இது ஹார்மானி எனப்படும் ISS தொகுதிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இது குறைந்த எரிபொருள் திறன் கொண்டது. ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் மற்றும் ரஷ்ய யோயிஸ் விண்கலம் இரண்டும் விண்வெளி வீரர்களை தேவைப்பட்டால் பூமிக்கு அனுப்பும் திறனை கொண்டுள்ளன. இரண்டும் பணியாளர்களின் போக்குவரத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நாசா மற்றும் போயிங் ஆகியவை இப்போது கசிவுகள் மற்றும் த்ரஸ்டர் சிக்கல்களை தீர்க்க விரிவான சோதனை மற்றும் பகுப்பாய்வுகளை நடத்தி வருகின்றன. இம்மாத இறுதிக்குள் விண்கலத்தில் உள்ள கோளாறுகள் சரி செய்யப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் நீண்ட நாட்கள் விண்வெளியில் இருந்தால் உடல் நலம் பாதிக்கப்படும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக விண்வெளியில் கூடுதலாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களது சிறுநீரகம் பாதிக்கப்படும் எனவும், விண்வெளியில் புவியீர்ப்பு விசை மிகவும் குறைவு என்பதால் உடலில் உள்ள திரவங்கள் மேல் நோக்கி பாயும் எனவும், இதனால் சரியாக திரவ சமநிலையை பராமரிக்க முடியாமலும் சுத்திகரிக்கும் வேலையை செய்ய முடியாமலும் சிறுநீரகம் முதலில் பாதிக்கப்படுகிறது. எலும்புகளிலிருந்து கால்சியம் வெளியேற்றம் அதிகரிக்கப்படுவதால் சிறுநீரக கற்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கதிர்வீச்சுகள் சிறுநீரக செல்கள் திசுக்களை சேதப்படுத்தி நாட்பட்ட சிறுநீரக நோய்களை ஏற்படுத்தும் எனவும், விண்வெளியில் காஸ்மிக் கதிர்கள் அதிகமாக வெளிப்படுவதால் புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தும் எனவும், கடுமையான கதிர்வீச்சு ஒருவரது DNA-வை சேதப்படுத்தலாம் எனவும், உணர்வு மற்றும் நரம்பு பாதிப்புகள் புவியீர்ப்பு விசை இல்லாததால் உடல் உணர்ச்சிகளை குறைக்கிறது. கை கால்கள் மற்றும் உடல் எடையை தாங்கும் எலும்புகள் ஈர்ப்பு விசை இல்லாததால் வலுவிழந்து சிதைவடைகின்றன எனவும் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்நிலையில் விண்வெளியில் இருந்து பாதுகாப்பாக பூமிக்கு திரும்புவோம் என சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். விண்வெளியில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் அங்கு என்ன செய்து கொண்டுள்ளனர் என்றும், எப்போது பூமி திரும்புவார்கள் என்றும் கேள்வி எழுந்துள்ளது. சர்வதேச விண்வெளி களத்தில் சோதனை செய்வது, ஆராய்ச்சி செய்வது, அவசர கால பயிற்சி மேற்கொள்வது என்று நேரத்தை செலவழித்து வருகின்றனர். விண்வெளி நிலையத்தில் அழுத்த கசிவு, ரசாயன கசிவு, தீ விபத்து ஏற்பட்டால் சுற்றுப்பாதை நிலையத்திலும் பூமியிலும் உள்ள குழுக்களின் தகவல் தொடர்புகளை ஒருங்கிணைக்கும் நடைமுறையை அவர்கள் மதிப்பாய்வு செய்தனர். மேலும் மைக்ரோ கிராவிட்டியில் செடிகளை வளர்த்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும் வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர் என்றும் கடந்த புதன்கிழமை நாசாவின் தேசிய ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிவித்துள்ளது. மேலும் கார்பனில் வாயு என்று சொல்லப்படும் பயன்பாட்டு மையத்தில் பல்வேறு அளவுள்ள தாவரங்கள் மற்றும் வேறு மாதிரிகள் எவ்வாறு நீரை உறிஞ்சும் என்றும் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த கார்பனில் வாயு என்பது உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று, நீர், மின்சாரம் விண்வெளியில் வழங்குகிறது. இந்த ஆய்வில் சுனிதா வில்லியம்ஸ் மைக்ரோ கிராவிட்டியின் ஆப்டிக்கல் ஃபைபர்களை தயாரிக்கும் தனது ஆய்வை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விண்வெளியில் தங்களது உடல் உறுப்புகள் பற்றிய பரிசோதனையை மேற்கொண்டுள்ளனர். உந்துதல் சோதனை முடிவடைந்தவுடன் பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் சுனிதா வில்லியம்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.